நான் மேஸ்திரி கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். என்ன சார்? மேஸ்திரி, உங்களுக்கு பரோல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பெரிய இடத்துலலாம் லிங்க் இருக்கோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். உண்மைதானா? ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாளைக்கு போகலாம். கிருஷ்ணமூர்த்தி அண்ணே, எனக்கு பரவல் ஓகே ஆயிடுச்சு. மேஸ்திரி, ஜெயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு கண்டிப்பா தேங்காய் உடைச்சிடணும். நான் வேண்டி இருக்கப்பா. பண்ணிடலாம். அண்ணா. டேய் அரவிந்த், எனக்கு பரவல் கிடைச்சிருச்சுடா. டேய் மோகன், டேய் ஒட்டகம், டேய் யானி, எனக்கு பரவல் கிடைச்சிருச்சு. அப்ப நாளைக்கு கிளம்புறீங்களா? சார், நீங்க சொன்னது உண்மைதானே? விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லல. சந்தோஷமா இருக்கு சார். அலெக்ஸோட போலீஸ் ரிப்போர்ட் சாதகமாக அமைஞ்சது. எப்படியோ நல்லதாக போச்சு. மேஸ்திரியோட ஒழுக்கமும் நடத்தையும் அப்புறம் நம்ம சப்போர்ட் இதுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ரைட். வினோத், ஃபைல் எல்லாத்துலேயும் நான் கையெழுத்து போட்டுட்டேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரை வெளியே விட்டுருங்க. சார், வேலை செஞ்ச விவரம் எல்லாம் அக்கௌண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டேன் சார். அதை உடனே பாஸ் பண்ணி அந்த பணத்தை அலெக்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார். ம். மேஸ்திரி, விஷயம் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு பரோல்ல வெளியே போறீங்களா? ஆமாம் சார். கண்ணா, மேஸ்திரியோட சிவில் எடுத்து கொடுங்க. C-101. ஓ, 101. சரி. இதுல சைன் போடுங்க. 101 எங்க இருக்கு? மேஸ்திரி, போயிட்டு உடனே திரும்பி வரணும்னு மட்டும் நினைச்சிடாத. சார் எல்லாம் தேட ஆரம்பிச்சிடுவாங்களே. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வீட்டுக்கு போனதும் ஜெயிலரை கூப்பிட்டு நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொன்னா போதும். எவ்வளோ காலமா நீ இந்த ஜெயில வாழ்ந்துட்டு இருக்க. போதும் அது. இனி யாருக்காக நீ சம்பாதிச்சு சேர்க்க போற? பேச்சு குறையவே இல்லைல்ல சார். சில நேரத்துல 1-2 கிளி மண்டையில இருந்து வெளியே போவோம். கிளி திரும்ப வந்துச்சுன்னா நார்மல். இப்போ கிளி வெளியே போயிருக்கு. அதானடா? ஒரு கிளி என்னோடது, ஒண்ணு உங்களோட. நான் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? இது மாதிரி ஒரு காஸ்ட்லி மொபைல் இருந்தா போதும். கேட்டது தப்பா போச்சு சார். இவன் கூட பேசிட்டு இருக்காதீங்க. மேஸ்திரி, நீங்க கிளம்புங்க. சரி, நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அதையும் கூட. நல்ல மனுஷன் பரோல்ல வெளியே போறாரு. நானும் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தோஷமா பரவாயில்ல போனேன். ஆனா என்ன திருப்பி கொண்டு வர்றதுக்கு மிலிட்ரியே வந்துருச்சு. சரியான மெமரிஸ் அது. நீங்க அந்த மாதிரி பண்ணா வந்துருங்க. மேஸ்திரி, நேரம் கிடைக்கும் போது என் வீட்டுக்கு போய் என் பொண்ணையும் பார்த்துட்டு வரணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவன் வீட்டுக்கும் போகணும். இவன் அப்பா அம்மாவை பார்த்து நிலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவன் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காள் ஒரு பொண்ணு. அவளையும் பார்த்து விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் போயிட்டு. மேஸ்திரி, எனக்கு சொந்தம்னு வெளியே யாரும் இல்லை. ஒரு தடவை ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா எந்த சொந்த பந்தமும் கிட்ட சேர்த்திக்க மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு அது போதும். சரி, அப்போ அட வாலே, உன்னோட பரோலை இந்த ஜெயிலில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமே ஆகிட்டாங்களே. ஆட்டம் பாட்டத்தோட ஒரு பரோல் இதுதான் முதல் தடவை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஓ, உங்க மாதிரி சாரங்க பண்ண எல்லா உதவிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யோ, ஜெயிலுக்குள்ள நல்லபடியா இருக்கிறவங்களுக்கு நாங்க என்னைக்குமே நல்ல நண்பர்களா தான் இருப்போம். ஓ சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணா, கிளம்பு. அப்ப நான் போயிட்டு. சார் வாங்க. பரவல் கட்டு. இதில் ஒரு கையெழுத்து. அலெக்ஸ், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்துக்கு உள்ள வந்துடணும். அங்க போகும்போது சந்தோஷமா போறல அதே மாதிரி வரணும். தெரியும். இல்லனா நாங்க அலைய வேண்டியிருக்கும். தெரியும் சார், தெரியும். சார் போயிட்டு வரேன். சார், அலெக்ஸோட நம்பர் எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். அப்படியா சார்? ஓகே சார். அலெக்ஸ், ஒரு நிமிஷம். சூப்பரண்டன் சார் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போ. சார், நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு காலை எடுத்து வெளியே வைக்கும்போது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. அலெக்ஸ், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா சார், எதாக இருந்தாலும் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு தான் போவேன். ஷூ பாலிஷ் பண்ணுறதோ, ஷர்ட்டு தைக்கிறதோ, ஃபைல் ஏதாவது எடுத்து வைக்கணும்னா சொல்லுங்கள் சார். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். கோட்டர்ஸில் ஏதாவது வேலை இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அலெக்ஸ். வேற என்ன சார்? அலெக்ஸ், உன்னோட பரோலை ரத்து பண்ண சொல்லி ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதை சொல்ல தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். அதை ரத்து பண்ணது உன்னோட மகன் தான்.
சில சந்தர்ப்பங்களில் சம்மந்தப்பட்ட காரணங்களுக்காக பரோல் ரத்தாகலாம். காரணம் என்னன்னா, வெளியே போகிற குற்றவாளிக்கு ஏதோ ஒரு தரப்பில் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா வெளியே இருக்கிற யாருக்காவது உங்களால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா பரோல் ரத்து செய்யப்படும். இங்கே இப்போ உன்னோட பையன்தான் அதை பண்ணியிருக்கான். உண்மையாவா சார்? ஒருவேளை அவனுக்கு பதிலாக வேலை யாராவது போய் கையெழுத்து போட்டிருந்தா? ஓ, அப்படியெல்லாம் நடக்காதில்ல. நீங்கள்லாம் கண்டிப்பாக எனக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அப்போ நான் மறுபடியும் செல்லுக்குள்ளே போயிடுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுக்கணும் இல்லையா? அவன் தான் பண்ணியிருக்கான்ல. சார், ரொம்ப கஷ்டம் சார். என்னோட சர்வீஸில் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் சார், இந்த ஆளோட பையன் அவ்வளோ பாசம் இல்லாதவனா? இருக்கலாம். அவன் பையனே தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தா நாம என்ன பண்ண முடியும்?